ஸோ இதில் முதன்மையாக எவிடன்ஸ் பேஸ்டு ரிசர்ச் அண்ட் இன்டகிரேஷன் அப்படின்ற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம முதன்மையாக இன்றைக்கி கிளினிக்கல் ட்ரையல் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக அடுத்தடுத்த கட்டத்தில் நிறைய விஷயம் தேவை இருக்குது. ஈவன் நீங்கள் பிஎஸ்எம்எஸ் முடித்த பிறகு நீங்கள் ஒரு டாக்டரானாலும் அதன் பிறகு கிளினிக்கல் ட்ரையல் சம்மந்தமான விஷயங்கள் அல்லது போஸ்ட் கிராஜுவேட் பண்ணக்கூடிய சமயத்தில் கிளினிக்கல் ட்ரையல் சம்மந்தமான விஷயங்களில் நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃபோக்கஸ் பண்ணுற சமயத்தில் இதெல்லாம் இன்றைக்கி இல்லை, பட் இருக்குது, பார்ஷியலி இருக்குது. இன்னும் நல்லா ஃபுல் ஃப்ளெஜ்டாக பூஸ்டரிங்காக வந்தால் இந்த க்ரோத் ஏரியான்றது இன்னும் முழுமையாக்கப்படும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வோடு இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த கிளினிக்கல் ட்ரையல் அப்படின்றது பார்த்திங்கன்னா மாஸ்டர்ஸ் கோர்ஸ் கிளினிக்கல் ட்ரையல்ஸ்க்குன்னு நிறையா இருக்குது. அண்ட் நிறைய ரிசர்ச் ஆர்கனைசேஷன் கூட சேர்ந்து கிளினிக்கல் ட்ரையல்ஸும் கண்டக்ட் பண்ணலாம். ஸோ கிளினிக்கல் ட்ரையல்ஸ் பண்ணும்போது கூடவே அந்த கிளினிக்கல் ட்ரையல்ஸ் என்னென்ன டேட்டாலாம் கிடைக்குது. ஸோ அப்போ ட்ரெடிஷ்னல் அண்ட் இன்டகிரேட்டிவ் மெடிசன், அதாவது சித்த மருத்துவமோ ஆயுர்வேத மருத்துவமோ ஏதோ ஒரு விஷயத்தை கொடுக்குறப்போ எஃபெக்டிவாக இருக்கா, சேஃப்டியாக இருக்கா அப்படின்ற